இந்த ஆலயத்திற்காக இன்றைக்கி பாடுபட்ட உள்ளங்கள், இந்த ஆலயத்தினுடைய அம்மாவினுடைய அருளை கொண்டுட்டு போய் சேர்த்துனவங்க. அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் எண்ணிக்கையில் நீங்கள் எல்லாம் உங்களை சுவராக எண்ணி இந்த அம்மாவனுடைய சித்திரத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மற்றும் துன்பத்தில் பாடுபட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் கொடுத்து இந்த தேவியினுடைய அருளை பரிபூரணமாக புரிய வைத்து இன்றைக்கி காலங்கள் கடந்து இன்றைக்கி ஆயிரம் பக்தர்கள் அமாவாசை அன்னைக்கு திரட்ட முயற்சி பண்ணது, இன்றைக்கி திரட்டி கொண்டுட்டு வந்து சேர்த்தனதுக்கு எல்லாமைக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த ஆலயம் ஒருவரால் உயரப்படவில்லை, உலகத்தினுடைய பக்தர்களால் உயரப்பட்டது. ஒரு குருவினுடைய நெறிமுறைகளால், குருவினுடைய பொன்மொழிகளால் உயரப்பட்டதுன்றதற்கெல்லாம் பட்சத்து மேலே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு துக்கமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இறைவனை எல்லாரும் பிரார்த்தனை செய்த நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, இந்த மிகப்பெரிய புண்ணிய சேஸ்திரங்கள் எல்லாமே அபாயங்கள் ஏற்பட்டது தான். இந்த மிகப்பெரிய புண்ணிய சேஸ்திரங்கள் அபாயம் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகி கனவுல கூட நினச்சி பார்க்காத மாவட்டங்களில் இன்று மழைநீர் தன்னை சூழ்ந்து தன்னுடைய இடம் எது என்று அறியாமல் கூட மறந்து நிறைய இடத்துல போய் நிறைய மக்கள் பாதிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் சீக்கிரம் மீண்டு வரணும்னு இந்த அன்னைக்கு இன்று சிறப்பாக ரெண்டாவதாக கடைசியாக பக்தர்கள் கையால் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது தான் அந்த ஒரு பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இறைவன் அப்படின்னு என்பவன் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஒரு குருவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும், குரு என்பவன் என்னென்னா குற்றத்தை மட்டுமே கண்டுபிடிச்சு தெய்வனுடைய வழுக்கு நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பவர் குருவல்ல. எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நீ நிறைகளாக நின்று உனக்கேற்றாற்போல் உனக்கு ஒரு இயக்கங்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கேற்றாற்போல் தான் இதை உருவாக்கம் செய்யப்பட்டு உலகத்திற்கெல்லாம் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொன்னதான் அம்மாவினுடைய வாக்கு. அம்மா சொன்ன முதல் வாக்கு என்னன்னால், ஏழைகளால் என்னுடைய ஆலயம் உயரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஏழைகளுக்கு என்னுடைய நாமத்தை நீ உயிராக தானம் செய்தப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சாத்தியமாக ஏழைகளை வச்சு என்ன